அதுக்கு சீர்கெட்ட உலகில் நோவாவினுடைய தெரிவு அல்லது நோவாவினுடைய கீழ்ப்படிதல் என்ற தலைப்பில் தான் நாம் பார்க்க போகின்றோம். ஸோ முதல் இறை வார்த்தை தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே 11வது இறை வார்த்தை. அதை ஒருவர் வாசித்து அதுக்கு தரப்பட்ட கேள்வியையும் நீங்கள் வாசிக்கலாம், அதுக்கான பதிலையும் நீங்கள் சொல்லலாம். அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது, பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார், இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொரு 11வது இறை வார்த்தை மட்டும்தான். ஓகே, அதுக்கான கேள்வி கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு எவ்வாறு இருந்தது? சீர்கெட்டு இருந்தது. வெரி குட், தேங்க்யூ. பரவாயில்ல, தேவியக்கா இந்த பைபிள் ஸ்டடியில் அவையும் கொஞ்சம் இப்போ முன்னுக்கு வந்திருக்கிறான். நன்றி. ஓகே, வெரி குட். ஓகே, இதில் இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடவுள் பார்ப்பதையும் அந்த உலகம் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் இந்த இறை வார்த்தையில் பார்க்கின்றோம். ஸோ முதலாவது பார்த்தீர்கள் என்றால் கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது, பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. இந்த இறை வார்த்தையை நாம் அப்படியே பிரித்து பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா கடவுள் முன்னிலையில் அப்படின்ட்டு இறை வார்த்தை ஆரம்பமாகின்றது. அது எதை காட்டுகிறது என்றால் கடவுள் எப்பொழுதும் மனிதனுடைய உள் செயலையும் வெளி செயலையும் காண்கிறவராக இருக்கின்றார் என்பதை இந்த முதலாவது பகுதி காட்டுகிறது. கடவுள் முன்னிலையில் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் எங்களுடைய உள்ளான நிலையையும் வெளியான நிலையையும் இறைவனால் பார்க்க முடியும். மனிதனால் வெளியான நிலையை மட்டும்தான் பார்க்க முடியும், உள்ளான நிலையை பார்க்க முடியாது. அதுக்கு பின்பு அந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? மண்ணுலகு சீர்கட்டு இருந்தது அப்படின்ட்டு அது 2வது பகுதி பார்க்கின்றோம். இப்போ ஆண்டவர் மண்ணுலகை ஒரு சீராக உருவாக்கினார். ஆனால் இப்பொழுது இறைவன் அதை பார்க்கும் பொழுது அது சீர்கட்டு போயிருக்கிறது. அது சீர்கட்டு போனது எதனால் என்றால் மனிதனுடைய தவறான வாழ்க்கை முறையினால் இறைவனுடைய படைப்பு இப்பொழுது சீர்கட்டு போயிருப்பதை இறைவன் பார்க்கின்றார். ஸோ இந்த சீர்கட்டு போயிருந்தது அப்படி என்ற அந்த வார்த்தையிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒன்று மனிதனுடைய ஒழுக்கம் சீர்கட்டு போயிருக்கிறது. மனிதன் சரியான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழாமல் தவறான ஒரு வாழ்க்கை வாழுகின்றான். 2வது மனிதர்கள் மத்தியிலே ஒரு அநியாயம் அல்லது ஒரு தூய்மையற்ற நிலை உலகிலே தோன்றியிருக்கின்றது, அசுத்தம் தோன்றியிருக்கின்றது, கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு தன்மை தோன்றியிருக்கின்றது. ஸோ இதனாலே பார்த்தீர்கள் என்றால் உலகம் இப்பொழுது சீர்கட்டு போகின்றது. அப்போ ஒரு மனிதனுடைய சீர்கெட்ட நிலை அல்லது ஒரு மனிதனுடைய தவறான வாழ்க்கை என்னத்தை உண்டாக்குகிறது என்றால் ஒரு முழு குடும்பத்தையும் முழு சமூகத்தையும் இது பாதிக்கின்றது என்பதையும் இந்த பகுதியிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பின்பு அந்த இறைவார்த்தையிலே 3வது பகுதி என்ன சொல்கிறது? பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ 2 விடயம் இதிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று சீர்கட்டு இருக்கிறது, 2வது வன்முறையா இருக்கிறது. அப்ப சீர்கேடு எங்க வருகிறதோ அங்கு கட்டாயமாக வன்முறையும் வரும் என்பதை இந்த இறைவார்த்தையிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வன்முறை என்பது வேறு, சீர்கட்டு இருப்பது ஒழுக்கக்குறைவு அல்லது இறை நம்பிக்கையற்ற வாழ்க்கை, ஒரு 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 கூடாத செயல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வன்முறை என்பது பார்த்தீர்கள் என்றால் இன்னொருவருக்கு தீங்கு செய்கிற ஒன்று. சரியோ, இன்னொருவரை கட்டாயப்படுத்தி அல்லது இன்னொருவருடைய வாழ்வை அழிக்கின்ற ஒன்று வன்முறை. அப்ப இங்கே வன்முறை கூடியிருந்ததை இறைவன் கண்டார். அப்ப இந்த வன்முறை என்பது எதை காட்டுகிறது என்றால் கொலை செய்கிற நிலை. சரியோ, மனிதர்கள் மத்தியிலே கொலை செய்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஒருவருக்கு அநியாயம் செய்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு பலவீனப்பட்டவரை, குறைவில் உள்ளவரை, குறைவான நிலையில் உள்ளவரை மேல் நிலையில் இருக்கவர் ஒடுக்கின்ற ஒரு நிலை, இதெல்லாமே வன்முறைக்குள்ளே வருவதாக சொல்லப்படுகின்றது. அதிகார துஷ்பிரயோகம், அதாவது ஒரு அதிகாரத்திலே உள்ளவர்கள் அதை தவறான முறையிலே பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னுட்டும் இந்த வன்முறைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஸோ இது போன்ற நிலைகள் இப்பொழுது மனித சமுதாயத்துக்குள்ளே வந்திருக்கிறது. அப்போ மனிதனுடைய சிந்தனை மட்டுமல்ல, அவனுடைய உள்ளான நிலை மட்டுமல்ல, வெளியான நிலை கூட வன்முறையான நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதா இந்த
இறைவார்த்தை, முதலாவது இறைவார்த்தையில் நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ இதிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற சில முக்கியமான 3 பாடங்கள் பார்த்தீர்கள் என்றால், எங்களுடைய வாழ்க்கையை இறைவன் உள்ளான நிலையையும் வெளியான நிலையையும் காண்கின்றார். ஆகவே நாங்கள் இறைவன் முன்னிலையில் வரும் பொழுது நம்முடைய உள்ளான நிலையையும் நம்முடைய வெளியான நிலையையும் நாங்கள் சீர்படுத்தி வைத்திருக்க வேண்டியது அவசியம். 2வது, எங்களுடைய ஒரு தவறான வாழ்க்கை முறை எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய தலைமுறையையும் அது பாதிக்கும் என்பதையும் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. 3வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சீர்கட்ட நிலை வரும்பொழுது அது வன்முறையையும் உருவாக்கும். அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கூட நாம் ஒரு சரியான நிலைக்கு இல்லாமல் போனால் வன்முறைக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலைக்கு கூட வந்து விடலாம் என்பதை இந்த 2வது இறைவார்த்தை, முதலாவது இறைவார்த்தையிலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். 11வது, அதாவது தொடக்க நூல் 6:11. நாம் இப்பொழுது 12வது இறைவார்த்தைக்கு போகின்றோம். இந்த இறைவார்த்தையை இன்னொருவர் வாசிக்கலாம். தொடக்க நூல் 6:12வது இறைவார்த்தை. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார், இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது, மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். கேள்வி: மண்ணுலகில் ஒவ்வொருவரும் எவ்வழியில் நடந்து வந்தனர்? தீய வழியில் நடந்து வந்தனர். வெரி குட். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த இறைவார்த்தையினுடைய முதலாவது பகுதி எப்படி தொடங்குது பாருங்கள். கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், கடவுள் கண்ண மூடிக்கொண்டிருக்கிறவர் அல்ல. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த நம்முடைய வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையிலே, உலகிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை இறைவன் கண்ணோக்கி கொண்டே இருக்கின்றார் என்பதை தான் இந்த இறைவார்த்தையில நாம் அறிந்து கொள்கிறோம். கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார், கவனித்து பார்க்கின்றார். அதே நேரத்திலே அங்கு என்ன நடக்கிறது என்பதையும் அவர் ஆராய்கின்றார் என்பதை தான் இதிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அதை அப்படி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு தீமையை இறைவன் காணும் பொழுது அந்த தீமையை அவர் மாற்றுகிறவராக இருக்கின்றார். 2வது, அந்த இறைவார்த்தையினுடைய 2வது பகுதி பாருங்கள். அதாவது மண்ணுலகை உற்று நோக்கினா அது சீர்கெட்டு போய் இருந்தது அப்படி என்று பார்க்கும் பொழுது, நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல அங்கு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சீராக ஒழுங்காக இல்லாமல் ஒழுங்கீனமாக சீர்கட்ட நிலையிலே, அதாவது ஒரு தவறான வாழ்க்கை முறையில் இருப்பதை கடவுள் கண்டார். அதுக்கு பின்பு அவர் என்ன காண்கிறாராம் பாருங்கள். அந்த இறைவார்த்தையினுடைய 3வது பகுதி, ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்தனர் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாமே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றுதான். என்றால் ஆரோ ஒரு சிலர் மட்டுமல்ல, அந்த முழு இனமுமே, முழு மனுக்குலம் முழுவதுமே பார்த்தீர்கள் என்றால் ஒரு தீமையான வழியிலே தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஸோ அந்த அளவுக்கு அந்த காலத்திலே மக்கள் எல்லாரும் கடவுளை மறந்து ஒரு தவறான வாழ்க்கை வாழுகிறார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் இதெல்லாம் எங்கு தொடங்குகிறது என்றால் குடும்ப உறவிலிருந்து தான் தொடங்குகிறது. குடும்பத்தில் இருந்து அங்கிருந்து தான் இந்த சீர்கட்ட நிலை எல்லாமே தொடங்குகிறது என்பதையும் நாங்கள் மனதிலே வைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே எல்லாருமே தீய வழியில் நடந்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், இங்கே தீமை என்பது ஒரு பொதுவான ஒன்றாகவே மாறிவிட்டது. சரியோ, நன்மை என்பது மறைந்து தீமை செய்வது பொதுவான ஒன்றாக, யாருக்குமே தீமை என்றாலே அது தவறு என்று தெரியாத ஒரு நிலைக்கு உருவாகி இருக்கின்றது. நல்ல செயல்கள் இல்லாமல் போயிருக்கின்றது. சமூகம் முழுவதும், அந்த மக்களுடைய இனம் முழுவதும் பார்த்தீர்கள் ஒரு பாவ நிலையிலே இருந்திருக்கின்றார்கள். ஸோ இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்ற சில முக்கியமான செய்தி பார்த்தீர்கள் என்றால், முதலாவது, கடவுள் எப்பொழுதும் மனிதர்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். 2வது, மனிதனுடைய பாவம் சீர்கட்ட நிலையை, குடும்ப உறவுகளை, சமுதாய வாழ்வை கெடுக்கிறது. 3வது, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒருவருடைய செயல், தவறான செயல் அப்படியே பரவி எல்லா மக்களுமே ஒரு தவறான ஒன்றை சரியென்று நம்பி வாழக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு சமூகம் தள்ளப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்றைக்கும் அது போன்ற சூழலை நம்மால் பல விதங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அடுத்த வார்த்தைக்கு நாம் போகிறோம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே 13வது இறை வார்த்தை. இதை சகோதரி ஜூடித் அவர்கள் வாசிக்கலாம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே 13வது இறை வார்த்தை. அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறினார், எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லோரையும் ஒழித்துவிடப் போகின்றேன். ஏனெனில் அவர்கள் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகின்றேன். கேள்வி: கடவுள் நோவாவிடம் என்ன செய்ய போவதாக கூறுகின்றார்? மண்ணுலகை அழிக்கப் போகிறேன் என்று சொல்கின்றார். அதாவது
மண்ணுலகிலே வன்முறை நிறைந்திருக்கிறதுனாலே அவர்களே மண்ணுலகோடு மக்களை அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, இந்த இறைவார்த்தையினுடைய முதல் பகுதி எப்படி ஆரம்பமாகிறது பாருங்கள். கடவுள் அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறினார் அப்படின்றது அந்த ஆரம்பமாகின்றது. சரியோ? ஸோ இப்போ கடவுள் நோவாவோடு பேசுகிறார். சரியோ? நான் என்ன செய்ய போகிறேன் என்றதை ஒரு நோவாவோடு கடவுள் பேசுகிற ஒரு நிலையை இங்கே நாம் பார்க்கின்றோம். அதிலே ஒரு சில முக்கியமான விடயங்களை பார்க்கிறோம். என்னென்றால், கடவுள் அதை ஏன் நோவாவுக்கு கூறுகிறார் என்றால், ஒன்று, நோவாவை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அதே நேரத்திலே நோவாவுக்கு கடவுளுடைய அருள் பார்வை கிடைத்தது அப்படின்ட்டு நாங்கள் சென்ற முறையினுடைய அந்த கடைசி பகுதி அந்த 8வது வார்த்தையிலே பார்க்கின்றோம். அந்த நோவாவுக்கு கடவுளுடைய அருள் பார்வை கிடைத்தது என்றால், அப்ப அருள் பார்வை கிடைத்தது என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், நோவா ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார், அதனாலே கடவுளுடைய அருள் பார்வை கிடைத்தது என்பது அதனுடைய பொருள் அல்ல. அதாவது இறைவனுடைய அருள் எங்கள் மேல் எவ்வாறு கிடைக்கிறது என்றால், எங்களுடைய நல்ல ஒரு வாழ்க்கை செயல்களை கண்டு கடவுள் எங்கள் மேல் ஒரு அருள் பார்வை வைக்கிறவர் அல்ல. என்றால் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் நாங்கள் சரிப்படுத்தினாலும் கடவுளுடைய முன்னிலையில் அது தூய்மையானதாக, அவ்வளவு கடவுளுக்கு ஏற்ற நீதியான நிலைக்கு வர முடியாது. கடவுள் ஒருவர் மேலே இரக்கம் வைக்கிறார். அவர்களை பார்க்கிறார். இவர்களை நான் தெரிந்தெடுக்கலாம், இவர்களிடத்திலே குறைகள் இருந்தாலும் இவர்களை என்னால் பயன்படுத்த முடியும், அல்லது இவர்கள் எனக்கு கீழ்ப்படிய கூடியவர்கள் என்பதை இறைவன் கண்டு அவர்களுக்கு அந்த அருள் பார்வையை கொடுக்கின்றார். அப்ப அந்த அருள் பார்வையினாலே, அந்த இறைவனுடைய இரக்கத்தினாலே தான் இப்பொழுது நோவாவுக்கு அந்த தெரிவு கிடைக்கின்றது. ஸோ இதிலே ஒரு சிலர் இப்ப நோவா ஒரு நல்லவராக வாழ்ந்தார், அதனாலே தான் அவருக்கு கிடைத்தது அப்படி என்று சில பேர் நினைப்பார்கள். அது எங்களுடைய அதாவது இதை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விளக்குவார்கள். பட் பொதுவாக எல்லாரும் கூடிய அளவு இறையியல் ஆசிரியர்கள் அது கொடுக்கின்ற விளக்கம், அதே நேரத்தில் எங்களுடைய கத்தோலிக்க திருவாவை கூட அது கொடுக்கின்ற விளக்கம் என்னவென்றால், ஒரு அருள் பார்வை என்பது கடவுளுடைய இரக்கத்தினால் நமக்கு கிடைக்கிறதை தவிர எங்களுடைய நல்ல செயல்களால் கிடைக்கிறது அல்ல. அந்த அடிப்படையிலே நோவாவுக்கு கடவுளுடைய இரக்கம் கிடைத்தது. ஸோ இப்பொழுது ஆண்டவர் அந்த தெரிந்து கொண்ட நோவாவோடு பேச ஆரம்பிக்கின்றார். அது முதலாவது. இரண்டாவது, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடவுள் ஒருவரை தெரிந்தெடுக்கிறார் அப்படி என்று சொன்னால், அல்லது கடவுளுடைய அருள் ஒருவரோடு இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் அவர்களுக்கு தான் செய்ய போகிறதையும் தெரியப்படுத்துகிறார் என்பதையும் இங்கு நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். கடவுள் அவருடைய திட்டத்தை மறைக்காமல் அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றார். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், கடவுள் இப்பொழுது ஒரு செயலை செய்வதற்கு ஒருவரை ஒரு தலைவராக அல்லது ஒரு வழிகாட்டியாக, ஒரு பொறுப்புள்ளவராக இறைவன் இங்கே தெரிந்தெடுப்பதையும் இங்கே நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பின்பு நோவாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த இறைவாத்தினுடைய அடுத்த பகுதி, எனது முன்னிலையில் இருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்து விடப் போகின்றேன் அப்படி என்று கடவுள் சொல்லுகின்றார். சரியோ? அப்ப கடவுள் முன்னிலையில் இருந்து அப்படி என்றால், அந்த இறைவன் தூய்மையானவர். அவருடைய தூய்மையான நிலைக்கு முன்பாக மனிதர்கள் எல்லாருமே ஒரு அழுக்குள்ளவர்களாக இருப்பதனாலே இங்கே அதை அழிக்கப் போகிறேன் அப்படின்னு கடவுள் சொல்ல வருகிறார். இது கடவுள் ஒரு வன்முறையாக செயல்படுகிறார் என்று இதனுடைய பொருள் அல்ல. இதுக்கு இறை ஆசிரியர்கள் கொடுக்கின்ற விளக்கம் என்றால், கடவுள் ஒன்றை சீரமைக்க விரும்புகிறார் என்பதை தான் அங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்குள்ளே பின்னாலே இருக்கின்ற சில உண்மையான நிலைகளை நாம் பார்த்தோம் என்றால், கடவுள் அவர்களை ஏன் அழிக்கப் போகின்றார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பாவம் அல்லது மனிதனுடைய சீர்கட்ட நிலை அவனுக்கு அழிவைத்தான் கொண்டு வரும் என்பதை தான் இது காட்டுகிறது. சரியோ? மனிதனுடைய ஒரு சீர்கட்ட நிலை, எங்களுடைய வாழ்வின் சீர்கட்ட நிலை எங்களுக்கு கட்டாயமாக அழிவை கொண்டு வருமே தவிர அது நமக்கு வாழ்வை கொண்டு வராது. இரண்டாவது, இறைவன் அன்புள்ளவராகத்தான் இருக்கிறார். அவர் அன்புள்ளவர் தான் கடவுள். இருந்தாலும் அவர் நீதியுள்ள இறைவனாக இருக்கின்றார். அவர் பாவத்தை சகித்து கொள்ள மாட்டார். பாவத்தை அழித்து தூய்மையை உருவாக்கும் இறைவனாக அவர் அங்கே இருக்கிறது தான் இந்த இறைவாத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். அதனுடைய அடுத்த பகுதி என்ன சொல்லப்படுறது? 3வது பகுதி பாருங்கள். அழிக்கப் போகிறேன் என்றால், பூமியில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. ஸோ இதை ஏற்கனவே பார்த்தது போல, மனிதர்களை இறைவன் உண்டாக்கும் பொழுது அவர்கள் ஒருவரோடு நேசமாக, அன்பாக ஒன்றிணைந்து பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம். ஆனால் இப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே வன்முறை அதிகரித்திருக்கிறது. ஒருவரை துன்பப்படுத்துகிறார்கள், ஒருவரை தாக்குகிறார்கள், தீங்கிழைக்கிறார்கள்.
இதை தான் கடவுள் வந்து கண்டார். ஸோ இது வந்து பொதுவாக நிறைய குடும்பங்களிலும் இன்றைக்கும் சமூகத்திலும் நிறைய இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு கடவுள் என்ன செய்யறார்? வன்முறை நிறைந்திருக்கிறதை கண்டு மண்ணுலகோடு இவர்களை நான் அழிக்கப் போகின்றேன் அப்படின்னு சொல்லுகிறார். இதில் வந்து அந்த மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன் என்பது ஒரு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. என்னென்றால் கடவுள் மனிதனை மட்டும் அழிக்கவில்லை, மண்ணுலகையும் அழிக்கின்றார். சரியோ? அது நமக்கு எதை காட்டுகிறென்றால், ஒரு மனிதனுடைய தவறான செயல் அந்த படைப்பையும் பாதிக்கிறது. ஒரு மனிதனுடைய தவறான வாழ்க்கை முறை, சீர்கட்ட வாழ்க்கை முறை இறைவனுடைய அந்த ஒரு உன்னதமான படைப்பையும் அது அழிவுக்குள் கொண்டு வந்து விடுகின்றது. ஸோ அதனால தான் நிறைய முறைகளிலே எங்களுடைய திருத்தந்தையர்கள் சொல்லியிருப்பார்கள், இப்பொழுதும் சொல்லுவார்கள், எங்களுடைய கடமை இந்த படைப்பை நாம் தூய்மையாக பார்க்க வேண்டும், இந்த படைப்பை நாம் அழிந்து போக விடக்கூடாது, தவறான அதாவது வந்து பொல்யூஷனோ இல்லாட்டி வேறு விதங்களால் இந்த படைப்பு அழியக்கூடாது, கடவுளுடைய படைப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நிறைய விதங்களிலே திருத்தந்தையர்கள் கூறிக்கொண்டிருப்பதையும் நம்மால் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தால் மண்ணுலகோடு அழிக்கப் போகின்றேன். ஸோ அதனுடைய அர்த்தம் என்னென்றால், ஒரு மனிதனுடைய தவறான செயல் படைப்பையும் அது அழிவுக்கு கொண்டு வருகின்றது. ஸோ இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற சில முக்கியமான செய்திகள் பார்த்தீர்கள் என்றால், வன்முறை மற்றும் அநியாயம் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றும் பொழுது அது நமக்கு அழிவைத்தான் கொண்டு வரும், அது ஒருபோதும் வாழ்வை கொண்டு வராது. ரெண்டாவது, அதிலிருந்து நாம் மனம் திரும்பினோம் என்றால் அது நமக்கு வாழ்வை கொண்டு வரும். அது மட்டுமில்லாமல் பார்த்தீர்கள் என்றால், ஒரு அழிவு வந்து மனிதனுடைய தவறான செயலால் அழிவு அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்துக்கும் படைப்புக்கும் உண்டாகிறது என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவது, கடவுள் வந்து தன்னுடைய அருள் பார்வை ஒருவருக்கு கொடுக்கின்றார் என்றால், அல்லது நாம் இறைவனோடு அவருடைய உறவிலே நாம் வாழ்கிறோம் என்றால், கடவுள் எங்களோடும் பேசுகிறவராக இருக்கின்றார். எங்களுக்கு செய்ய போகிறதை எங்களுக்கு சில நேரங்களில் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதை தான் இந்த இறைவார்த்தையிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி, தேங்க்யூ. நாம் இப்பொழுது தொடக்க நூல் 6:14 இறைவார்த்தை ராஜி அவர்கள் வாசிக்கலாம். தொடக்க நூல் 6:14 இறைவார்த்தைக்கு போகலாம். உனக்காக கோவோர் மரத்தால் ஒரு பேழை செய், அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசு. கேள்வி: கடவுள் நோவாவிடம் என்ன கூறினார்? உனக்காக கோவோர் மரத்தால் ஒரு பேழை செய் என்று கூறினார். தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த இறை வார்த்தையினுடைய முதல் பகுதி என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், உனக்காக அப்படி என்று ஆரம்பிக்கிறது. அப்போ கடவுள் என்ன செய்கிறார் என்றால், ஒரு அழிவை கொண்டு வர போகின்றார். இதிலிருந்து நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அதிலிருந்து பாதுகாத்து அந்த குடும்பத்திலிருந்து இன்னொரு தலைமுறையை கொண்டு வர கடவுள் திட்டமிடுகிறார். ஆனாலும் கடவுள் என்ன செய்தார் என்றால், நோவாவுக்கு பேழையை வானத்திலிருந்து விழும்படி செய்தாரான்னு கேட்டால் இல்லை. நோவாவுக்கு வேலை கொடுத்தார். உனக்காக நீ இப்பொழுது ஒரு பேழை செய்ய வேண்டும். சரியோ? கடவுள் நினைத்திருந்தால் கடவுளே ஒரு பேழையை உண்டாக்கி கொடுத்திருக்கலாம், அல்லது இந்த பெரிய அழிவிலிருந்து நோவாவோட குடும்பத்தை கடவுள் எத்தனையோ விதங்கள்ல பாதுகாத்திருக்கலாம். ஆனால் கடவுள் அப்படி செய்யாமல் நோவாவுக்கு தன்னை பாதுகாப்பதற்கு அவருக்கு ஒரு வேலை கொடுக்கின்றார். அந்த வேலையை நோவா செய்தாரா? ஆம், செய்தார். அதுபோல நாம் அறிந்து கொள்கிற முக்கியமான பாடம் என்னவென்றால், கடவுள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் மீட்பதற்கும் எங்களையும் எங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பதற்கும் கடவுள் எங்களுடைய செயலை வைத்துத்தான் செயல்பட முடியுமே தவிர, நாங்கள் ஒன்றும் செய்யாமல் வெறும் செபித்து கொண்டிருந்தால் கடவுள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் செய்யலாமான்னு கேட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் என்ன செய்கிறோமோ அதில் இருந்துதான் கடவுள் எங்களை உருவாக்க முடியும், பாதுகாக்க முடியுமே தவிர, நாம் ஒன்றும் செய்யாமல் வெறும் செபித்து கொண்டு இருந்தால் கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது. சரியோ? அதனாலே நாம் எதற்காக செபிக்கிறோமோ கட்டாயமாக அதற்காக நாம் செயல்படவும் வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளால் ஏதாவது செய்ய முடியும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாடம் ஆன்மீகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால், இந்த புது வாழ்வு அல்லது இந்த மறுமலர்ச்சி அப்படின்னு வரும் பொழுது நிறைய பேர் நாங்கள் செபிக்கிறோம், உண்மைதான். எல்லாவற்றுக்காகவும் இறை நம்பிக்கையோடு நாங்கள் செபிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் என்ன செபிக்கிறோம் அதற்காக நாம் செயல்படவும் வேண்டும். இப்போ வேலை இல்லை என்றால் வேலை தாரும் ஆண்டவரே என்று செபிக்கிறவர் வேலை தேட வேண்டும்.
அந்த வேலை தேடும் பொழுது அது ஒரு வேலை கிடைக்குது என்றால் அதை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். அதிலிருந்து கடவுள் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இல்லை, இந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை, இந்த வேலை எனக்கு சரியான வேலை இல்லை, இப்படியெல்லாம் நான் தள்ளி கள்ளி போடுவோம் என்றால் கடவுளால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ ஒருவருக்கு கடன் பிரச்சனையா இருக்கு, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நாம் செபித்தோம் என்றால், கடன் பிரச்சனைக்கு தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக நாம் வேலை செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் பணத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பணம், அதாவது அந்த வட்டி கூடாமல் அதை எப்படி செய்யலாம், அது எல்லாமே நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் கடவுளால் ஆசீர்வதிக்க முடியும். நாம் உதாசீனமாக செலவழித்து கொண்டு நம்முடைய கடன் தொல்லை தீர வேண்டும் என்றால் கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது. கடன் தொல்லை தீர வேண்டும் என்று நாம் வேலை செய்யாமல் இருந்தால் கடவுள் கடன் தொல்லையிலிருந்து நம்மை நீக்க முடியாது. ஸோ நாங்கள் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது கடவுள் அங்கே ஆசீர்வதிக்கிறார். ஸோ அப்போ இங்கே கடவுள் நோவாவுக்கு என்ன சொல்லுகிறான்டா, முதலாவது உனக்காக அப்படின்ட்டு ஆரம்பித்து அடுத்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய் அப்படி என்று சொல்லுகிறார். ஸோ இதெல்லாமே ஒரு மிக முக்கியமான ஒன்று, அழகான விஷயம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம். இந்த இறை வார்த்தைக்குள்ள இவ்வளவெல்லாம் இருக்குதா அப்படின்றத நாம் இங்கேதான் கண்டுகொள்கிறோம். அப்ப கடவுள் பாருங்கள், ஒரு பேழையை செய் அப்படின்னு சொல்லி விட்டாரா? இல்லை. அவர் எந்த மரத்தால் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். ஸோ அது மிக முக்கியமான ஒன்று. சும்மா நோவா இப்போ இதான் முதலாக மனித படைப்பிலேயே அதாவது இறையில் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், முதலாக மழை மேலே இருந்து வந்தது, தண்ணீர் கீழே இருந்து வந்தது, வெள்ளம் வந்தது, இதான் முதல் தடவை நடக்கிறதாம் நோவாவினுடைய காலத்திலே. அதனால தான் நோவாவினுடைய காலத்திலே நோவா பேழை செய்யும் பொழுது யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது என்ன, இது வேறேன் பேழை செய்கிறார், மழை வரப்போதா? மழை என்றால் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அது மேலிருந்து தண்ணி வரப்போதா, கீழே இருந்து தண்ணி வரப்போதா, இது வெள்ளம் வரப்போதா, இது என்ன, இது ஒரு நாளும் நாங்கள் காணாத ஒன்றாக இருக்குதே, கேட்காத ஒன்றாக இருக்குதே அப்படின்ட்டு நோவாவை அவர்கள் பரியாசம் பண்ணினார்களாம். சரியோ? ஆனால் நோவாவுக்கு கடவுள் சொன்னதை நோவா செய்கிறார். இப்ப நோவாவுக்கு என்ன சொன்னார் கடவுள்? பேழையை செய்ய சொல்லி இருந்தால் நோவாவுக்கு எந்த மரத்தை எடுப்பதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஏனென்றால் முதலாக இப்பொழுது தண்ணியிலே மிதக்கின்ற ஒரு பேழையை செய்ய போகிறார். அப்ப தண்ணியிலே மிதக்கின்ற ஒரு மரம் எது? அதே நேரத்தில் அந்த பேழைக்குள்ளே கடவுள் இன்னும் சில விஷயங்களை கொண்டு வர போகின்றார். அப்ப அந்த அவலத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்க வேண்டும். இது எல்லாமே நோவாவுக்கு தெரியுமான்னு கேட்டால் நோவாவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தான் தெரியும். அப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், முதலாவது நீ அந்த பேழையை செய்வதற்கு எடுக்க வேண்டிய மரம் என்னவென்றால் கோபர் மரம் நீ எடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறார். இது நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பாடம். அதாவது இறைவன் எங்களுக்கு ஒன்றை செய்யும்படி அழைத்திருக்கிறார் என்றால், செய்யும்படி சொல்லுகிறார் என்றால், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு சொல்லித் தருவார். என்றால் எங்களுக்கு தெரியாது எப்படி செய்ய வேண்டும் என்று. அப்ப கடவுளே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்ப அதனாலதான் நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அதை கேட்டு இறை வார்த்தை மூலமாக அதை அறிந்து, இறை வார்த்தைக்குள் இருக்கிற சில உண்மைகளை அறிந்து நாம் செயல்படும் பொழுது அது நமக்கு இறைவனுடைய வழியிலே நம்மை நடத்தி செல்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. அப்ப கோபர் மரம் அப்படி என்று அதனுடைய அது ஏன் அதை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த கோபர் மரம் பார்த்தீர்கள் என்றால் தண்ணீருடைய அழிவிலிருந்து தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மரமாக இருந்திருக்கின்றது. சரியோ? நீண்ட காலம் தண்ணீரிலே தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த கோபர் மரத்துக்கு இருந்திருக்கிறது. எல்லா மரமும் அப்படி இருக்காது. அதனால சில மரங்கள், அதுல இந்த கோபர் மரம். ரெண்டாவது பார்த்தீர்கள் என்றால் இந்த கோபர் மரம் நீண்ட நாட்கள் தண்ணீருக்குள்ளே இருந்தாலும் அது பழுதாக போகாத ஒரு மரமாக இருந்திருக்கின்றது. மூன்றாவது, அந்த கோபர் மரம் என்பது தண்ணீருக்குள்ளே கிடந்தாலும் அது வலிமை உள்ளதாகவே இருக்குமா. சரியோ? அது வலிமை இழந்து போகாத ஒரு தன்மை அந்த கோபர் மரத்துக்கு இருந்திருக்கிறது. நான்காவது, அதைவிட முக்கியமான ஒன்று என்னவென்றால், இந்த கோபார் மரத்தை இந்த பூச்சிகள், கரையான் லேசிலே அரிக்க முடியாதாம். அப்ப இவ்வளவு தன்மை அந்த மரத்துக்கு இருந்திருக்கிறது. அதனாலே அந்த மரத்தை இறைவன் தேர்ந்தெடுக்க. ஏன் இந்த பூச்சி அந்த இதெல்லாம் அரிக்க முடியாத ஒரு மரம் கடவுள் தேர்ந்தெடுக்க? ஏனென்றால் இதுக்குள்ளே இப்பொழுது ஆண்டவர் உயிரினங்களை கொண்டு வர போறார். அந்த உயிரினங்களுக்கான உணவுகள் எல்லாம் கொண்டு வர போகின்றார். அப்ப அந்த உணவுகள் எல்லாம் அதற்குள்ளே இருக்கும் பொழுது பழுதாகாமல் இருக்க வேண்டும். ஸோ அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு மரத்தை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். இது நோவாவினால் முடியாது, இது கடவுளால் தான் முடியும். ஸோ அதனாலே ஆண்டவர் இப்பொழுது பேழையை செய்ய சொல்லிவிட்டு அதை எந்த மரத்தால் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுகிறார். அதுக்கு பின்பு என்ன செய்கிறார்? கோபார் மரத்தால் ஒரு பேழை செய் அப்படின்னு சொல்லுகிறார். சரியோ? பேழை என்றால் என்ன? தண்ணீரிலே மிதக்கக்கூடிய ஒன்று. ஏன் தண்ணீரிலே மிதக்கக்கூடிய ஒன்றை செய்ய சொல்கிறார் என்றால் கடவுள் தண்ணீரினால் அழிக்கப் போகின்றார்.
கடவுளுக்கு தான் தெரியும் எப்படி ஒரு அழிவு வரப்போகிறது. நோவாவுக்கு தெரியாது எப்படி அழிவு வரப்போகிறது என்று. கடவுளுக்கு தெரிகிறது எப்படி அழிவு. அப்ப அந்த அந்த அழிவில் இருந்து பாதுகாக்கக்கூடியது பேழை ஒன்றுதான். அதனாலே ஆண்டவர் பேழையை செய் அப்படி என்று சொல்லுகின்றார். அது போலதான் இறைவன் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால் அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய படிப்பினையை இறைவனால் தான் நமக்கு தர முடியும். சரியோ, அது இறை வார்த்தையிலிருந்து கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனால் நிறைய மக்கள் நினைக்கிறார்கள் தங்களுடைய அறிவினால், பண பலத்தினால், ஆள் பலத்தினால், உடல் பலத்தினால் எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய எதிர்காலத்தை, வாழ்க்கையை பாதுகாக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, அது முடியாது. அது இறைவனால் தான் முடியும். இறைவன் தான் எங்களுக்கு அந்த ஞானத்தை, அறிவை கொடுப்பார் எதனால் அது பாதுகாக்கப்பட முடியும் என்று. சரியோ, உதாரணமாக ஒரு குடும்பத்திலே பணம் இருந்தால் குடும்பம் செழிப்பா ஒரு மகிழ்ச்சியாய் வாழ முடியுமா என்று கேட்டால் இல்லை. பணம் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆனால் உண்மையிலேயே குடும்பத்திலே அன்பும் ஏற்றுக்கொள்ற தன்மையும் கீழ்ப்படுகிற தன்மையெல்லாம் இருக்கும் பொழுது மட்டும்தான் பணம் உதவுமே தவிர மற்றபடி பணம் உதவ முடியாது. அப்ப அந்த அன்பு, அரவணைப்பு, மன்னிப்பு இதெல்லாம் எதனால் கிடைக்கும்? கடவுளால் தான் கிடைக்கும். அப்ப கடவுளை நம்புகிறவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதலில் எதை தேடுவார்கள் என்றால் அந்த அன்பை, மன்னிப்பை தான் தேடுவார்களே தவிர பணத்தை தேடிக்கொண்டிருக்க மாட்டார்கள். பணம் நம்மை வாழ வைப்பதுக்கு ஒரு கருவி. சரி, அப்ப இங்கே பேழை செய் அப்படின்னு சொல்ற. அப்ப பேழை பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு சில ஏன் பேழை நமக்கு எதை காட்டுகிறால்? முதலாவது பேழை ஒரு அடைக்கலம் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது, பாதுகாக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது, நம்மை மீட்கின்ற ஒன்றாக இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. பேழை பாதுகாக்கிறது, அடைக்கலம் தருகிறது, மீட்டு கொள்ளுகின்றது. அப்ப ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால் பொதுவாக திருச்சபையை ஒரு பேழைக்கு ஒப்பிடுவார்கள். திருச்சபை நம்மை பாவத்திலிருந்து, அழிவிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பு அப்படி என்று சொல்லுவார்கள். சரி, அப்ப நோவாவினுடைய பேழை ஒரு 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 திருச்சபைக்கு முன்னோடியாகவும் இருப்பதாக சிலர் கூறுகின்றார்கள். அதே நேரத்திலே அந்த பேழை புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது கிறிஸ்துவாக நமக்கு காட்டப்படுகின்றார். சரியோ, திருச்சபை இந்த உலகிலே நம்மை வழி நடத்துகின்ற ஒரு அமைப்பு, கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகின்ற ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு ஒரு பேழையாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்திலே கிறிஸ்து தான் உண்மையான பேழை. அவர்தான் எல்லோரையும் பாதுகாக்கக்கூடியவர். அப்ப எல்லாருமே கிறிஸ்து என்கிற பேழைக்குள் தான் வர வேண்டும். அந்த பேழைக்குள் வருகிறவர்களுக்கு மீட்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு. அப்ப இங்கே பேழை செய் அப்படி என்று சொல்லுகிறார். இதே கடமை ஆண்டவர் எல்லா குடும்பஸ்தர்களுக்கும் கொடுக்கின்றார். நாம் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு பேழை செய்ய அழைக்கப்படுகின்றோம். அந்த பேழை என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பேழையை நம்முடைய வீட்டிலே உருவாக்கும் பொழுது மட்டும்தான் எங்களுடைய குடும்பம் உலக தீமையிலிருந்து, அழிவிலிருந்து, இருளிலிருந்து பாதுகாக்கப்படும். ஆகவே நாம் எல்லாருடைய குடும்பத்திலும் ஒரு பேழை இருக்க வேண்டும். அந்த பேழை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த பேழையை கட்டுகிற பொறுப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்றார். அதை நாம் கட்டாமல் போனோம் என்றால் அதற்குள்ளே எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட முடியாது. சரி, அதுக்கு பின்பு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த பேழையில என்ன செய்ய சொல்லுகிறார்? அறைகள் அமைத்துக் கொள்ள அப்படி என்று சொல்லுகிறார். ஸோ இதெல்லாமே நோவாவுக்கு புதுசா இருக்குது. அறை அமைக்கிறதா? எதற்கு அறை அமைக்கிறது? ஆயிரணும் அவர் என்ன நினைச்சாரோ எனக்கு தெரியல. ஒன்றும் இதுவரைக்கும் அவர் காணவில்லை. ஆனால் இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதற்குள்ளே அறைகள் அமை. அறைகள் என்றால் என்ன நடக்க போறது? கடவுள் என்ன செய்ய போறார்? இனி அதுக்கு பிறகு மிருகங்கள், பறவைகள்லாம் கொண்டு வர போகின்றார். அவர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்குள்ளே அடைக்க முடியாது. ஸோ அவர்களுக்கு ஒரு பிரிவான இடங்கள் தேவை. அதனால ஆண்டவர் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஒழுங்கமைப்பை கொடுக்கின்றார். ஸோ இந்த அறைகள் அமை என்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒழுங்கமைப்பு என்பதை தான் இதிலிருந்து நாம் கண்டுகொள்கின்றோம். கட்டாயமாக நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒழுங்கமைப்பு மிக மிக அவசியம். ஒழுங்கமைப்பு இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு போதுமே உயர முடியாது. நாம் எவ்வளவு நேரம் படுக்கணும், பொழுது செபிக்கணும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கமைப்பு கட்டாயமாக முக்கியம்.
நாம் வந்து ஒரு வழியோரம் நடப்புற ஆக்கள் போல, ஒரு ஒரு வழி பயணிகள் போல ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்படி இப்பொழுது நாம் ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டோம் என்றால் இன்னும் அது முக்கியம். எல்லாமே ஒழுங்கமைப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு ஒழுங்கமைப்பாக இருக்க வேண்டும், வாழ்க்கை ஒழுங்கமைப்பாக இருக்க வேண்டும், எந்த நேரம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கமைப்பு இருக்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்ற ஒழுங்கமைப்பு, யாரோடு பழகுவது யாரோடு பழகக்கூடாது, இது போன்ற எல்லாமே ஒரு ஒழுங்கமைப்புக்குள் வர வேண்டும். கடவுள் ஒழுங்கமைக்கின்றவர், கடவுள் ஒழுங்கமைத்து கொடுக்கின்றவர். அப்ப இங்க என்ன செய்கிறார் என்றால் அறைகள் அமை அப்படின்றால் இது வந்து நமக்கு எதை காட்டுகின்றால் ஒழுங்கமைப்பை காட்டுகின்றது. இரண்டாவது வந்து இறைவன் எல்லாமே திட்டமிட்டு செயல்கிறவர். சும்மா சும்மா அதை செய்யன்னு சொல்றது இல்லை. முதலே அவர் கடவுள் திட்டமிட்டு அந்த திட்டத்தை தான் இப்ப நோவாவுக்கு சொல்லுகின்றார். அதுபோல இறைவன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கட்டாயமாக திட்டங்கள் வைத்திருக்கின்றார். அந்த திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் போதும், அது வெற்றியாக முடியும். அதுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அறைகள் அமைத்து உள்ளேயும் வெளியேயும் என்ன பூச சொல்லுகிறார், கீழ் பூசு அப்படி என்று சொல்லுகிறார். ஸோ இதுவும் எல்லாருக்கும் தெரியும். கீழ் வென்றால் என்ன அதனுடைய அர்த்தம், அந்த அந்த எங்களோட ஊர்ல எல்லாம் அந்த தார் போல அதை பூசுவார்கள். அதாவது வந்து தண்ணி உள்ளுக்குள் வராமல் இருப்பதற்கு. சரி, அப்ப நோவாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ பேழை செய்யும் பொழுது இந்த கோபார் மரத்தாலே செய். அதுலயே அங்காங்கே கோபார் மரத்தை அடிக்கும் பொழுது இடவழிகள் வரும், ஓட்டைகள் வரும், அதுக்குள்ள தண்ணி வந்துடும். அதுக்கு பின்பு கடவுள் என்ன சொல்றான், அதெல்லாம் மறைச்சு நீ வந்து கீழ் பூச வேண்டும். அது என்ன அர்த்தம் என்றால் தண்ணீர் உள்ளே வராமல் இருப்பதற்கு நீ வந்து கீழ் பூச வேண்டும். அதனுடைய ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளியிலிருந்து தீமை நம்மை பாதிக்காதபடி நம்மை நாம் கீழ் பூசி பாதுகாக்க அழைக்கப்படுகின்றோம். அதுதான் பார்த்தீங்கன்றால் இறை வார்த்தையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும். அதுதான் வெளி தீமைகள் உள்ளே நமக்குள்ளே வராதபடி அது பாதுகாத்து கொள்ளும். நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ் பூசி நம்மை பாதுகாக்க அழைக்கப்படுகின்றோம். ஸோ இந்த இறை வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற சில முக்கியமான செய்தி பார்த்தீர்கள் என்றால், கடவுள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். கடவுளுக்கு தான் எல்லா திட்டமும் தெரியும். அந்த திட்டத்தை நாம் அறிந்து செயல்பட்டோம்னால் அது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். கடவுளுக்கு தெரியும் என்ன நாங்கள் செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும். அதை கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் கேட்டு செயல்படும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அறைகள் அமைப்பது போல நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும். கீழ் பூசுவது போல நம்முடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து தீங்கு வந்து அணுகாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கோபார் மரத்தால் செய்ய சொல்வது போல கடவுள் என்ன கூறுகிறாரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய அழைக்கப்படுகின்றோம். தேங்க்யூ. இப்ப நாம் வந்து அடுத்த இறைவார்த்தை தொடக்க நூல் 6:16 இறைவார்த்தைக்கு நாம் போக போகின்றோம். இதை வாசிக்காத வேற யாராவது இருந்தால் வாசிக்க விரும்பினால் நீங்கள் வாசிக்கலாம். தொடக்க நூல் 6:16. ஓகே, அண்ட் நீங்க வாசிங்க. இல்லாட்டி தேவியக்கா வாசிங்க. பேழைக்கு மேல் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு ஒரு முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை. பேழையின் கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் என 3 தளங்கள் அமை. கேள்வி: கடவுள் நோவாவிடம் தெரிவிக்கும் உயிரினங்கள் எவ்வகையாய் இருக்க வேண்டும் என கூறினார். இல்லையே கேள்வி. கடவுள் நோவாவிடம் எத்தனை தளங்கள் அமைக்கும்படி கூறினார்? 3 தளங்கள் அமைக்கும். 3 தளங்கள். தேங்க்யூ, நன்றி. சரி, இப்ப வந்து கடவுள் என்ன செய்கிறார்? பேழையினுடைய இன்னொரு வடிவமைப்பை சொல்லுகின்றார். முதலாவது, அதுக்கு நீ கூரை முதலாவது அதாவது நீ வந்து அறைகள் எல்லாம் அமைத்து பின்பு அதுக்கு மேல கூரை நீ போட வேண்டும் அப்படி என்று சொல்கிறார். சரியோ? கூரை என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் வந்து அதுதான் நமக்கு வந்து ஒரு கட்டமைப்பை, ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. கூரை என்பது மேலிருந்து வருகின்ற ஒரு ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அதே நேரத்திலே அதான் ஒரு கட்டமைப்பு. ஸோ அந்த கூரையை இறைவன் போடும்படி நோவாவுக்கு சொல்லுகின்றார்.
ஸோ இதனுடைய ஆன்மீக அர்த்தத்துக்குள் வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நம்மை நாம் வந்து இறைவனுடைய அருளினால் பாதுகாத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கூரை வந்து எதைக்கு அடையாளமாக இருக்கிறது ஆன்மீகத்தில் என்றால் இறைவனுடைய அருளுக்கு அடையாளமாக, இறைவனுடைய பாதுகாப்புக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஸோ அந்த கூரை அமைத்து கொள்ள வேண்டியது, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை இறைவனுடைய பாதுகாப்புக்குள் வைத்திருக்க வேண்டியது மிக முக்கியம். அதுக்கு பின்பு இறைவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கூரை அமைத்து கதவை ஒரு பக்கத்தில் அமை அப்படின்னு சொல்லுகிறார். சரியோ? அதாவது பேழைக்கு ஒரு முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி மூடி, அந்த ஒரு முழம் தாழ்வாக இருக்கும்படி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பேழையை பாதுகாக்கிற ஒரு முறை, அவ்வளவுதான். அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகின்றால், பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ? இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. பேழையின் கதவுகளை அப்படி என்று சொல்லாமல் பேழையின் கதவை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பேழைக்கு எத்தனை கதவுகள் இருந்தது என்றால் ஒரு கதவு மட்டும்தான் இருந்திருக்குது. அதனாலதான் ஒரு கதவு. அந்த ஒரு கதவு எதை காட்டுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த ஒரு கதவால் மட்டும்தான் நோவாவினுடைய குடும்பமும் மிருகங்கள் பறவைகளும் உள்ளே போக போகிறது. அந்த ஒரே கதவால் மட்டும்தான் அவைகள் வெளியே வரப்போகின்றது. ஸோ அது நமக்கு எதை காட்டுகிறால், ஆன்மீகத்திலே சொல்லுகின்றார்கள், நாம் எல்லோரும் மீட்படைவதற்கு இருக்கின்ற வழி ஒரே ஒரு வழிதான். அந்த வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகவே கடவுள் ஒரு பேழை வழியாக நம்மை பாதுகாக்கின்றார், மீட்பு வழியாக. அந்த மீட்புக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பாதை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஸோ அதை தான் திருச்சபையும் சொல்லுகிறது. மீட்புக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த கதவை நீ அமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்பு பார்த்துக்கிட்டால் 3 தளங்கள் அமைக்கும்படி கடவுள் சொல்லுகின்றார். கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம், 3 தட்டாக நீ அதை அமைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகின்றார். இந்த 3 தளத்துக்கும் ஆன்மீக அர்த்தம் சொல்லுகிறார்கள். மனிதனுடைய படைப்பையும் திருத்துவத்தையும் அதிலே கணைத்து காட்டுகிறார்கள். என்றால் இது கூட, அதாவது கடவுள் எப்படி மனிதனை படைத்தாரோ, மனிதனை படைக்கும் முன்பு கடவுள் திருத்துவமாக பார்க்கப்படுகின்றார், தந்தை, மகன், தூய ஆவி. அதுபோல மனிதன் படைக்கப்படும் பொழுது ஒரு திருத்துவ அமைப்பிலே படைக்கப்படுகின்றான். அதாவது வந்து உடல், மனம், ஆவி. ஸோ இந்த 3ம் இணைந்துதான் மனிதன். அதுபோல இப்பொழுது இறைவன் வந்து ஒரு மீட்பின் திட்டத்தை நோவாவுக்கு காட்டும் பொழுது அங்கும் ஒரு 3 தளத்தை காட்டுகின்றார். அதாவது இது மனிதன் ஆண்டவருடைய படைப்பின் ஒரு பூரணம். சரியோ? 3 தளங்கள் வந்து கடவுளுடைய படைப்பின் ஒரு பூரண அமைப்பு என்பதையும் இது காட்டுகின்றது. 3 தளங்கள் அங்குவை. ஸோ இங்கு கூட நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த இறைவார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கின்ற சில முக்கியமான பாடம். முதலாவது, கூரை அமைப்பது என்பது இறைவனுடைய அருளுக்குள் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். 2வது, கதவு என்பது மீட்புக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாசல் இயேசு கிறிஸ்து. ஒரு வாசல் தான் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் வழியாக நாம் நுழைய அழைக்கப்படுகின்றோம். 3 தளங்கள் என்பது இறைவனுடைய ஒரு பரிபூரண அமைப்பு, பரிபூரண திட்டம். இறைவன் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் இறைவன் பூரண திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்பதை அது காட்டுகின்றது. ஓகே, நாம் இப்பொழுது அடுத்த இறை வார்த்தைக்கு போகின்றோம். தொடக்க நூல் 6:18. இதை அண்டன்னா நீங்க வாசிக்கலாம். தொடக்க நூல் 6:18வது இறை வார்த்தை. உன்னுடனே என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோடனே பேழைக்குள் செல். கேள்வி, கடவுள் நோவாவிடம் யாருடன் பேழைக்கு செல்லும்படி சோறினார்? அவரின் புதல்வரோடும் மனைவியோடும். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த இறை வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது? உன்னுடனே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. சரியோ? கடவுள் இங்கு வந்து பொதுவாக பேசவில்லை. நோவாவோடு அவருடைய மனைவி போகிறார், பிள்ளைகள் போகிறார்கள், பிள்ளைகளுடைய மனைவிமார் போகிறார்கள். ஆனால் கடவுள் அவர்கள் அத்தனை பேரோடையும் பேசவில்லை. கடவுள் நோவாவோடு தான் பேசினார். என்றால் கடவுள் நோவாவை அதற்காக தெரிந்தெடுத்தார். அதுபோல இறைவன் சில விடயங்களை பொதுவாக எல்லாரோடும் அவர் பேச மாட்டார். எதற்காக எவரை தெரிந்தெடுத்தாரோ அவர்களோடு தான் கடவுள் பேசுவார். அதனால்தான் ஆன்மீகத்திலே வந்து ஒரு அமைப்பு வரும் பொழுது நாங்கள் கடவுள் தேர்ந்தெடுத்தவர்கள் கீழ்ப்படுகிறோம். ஏனென்றால் அவர்களோடு தான் கடவுள் பேசுவார்.
எங்களோடும் பேசுவார் அப்படின்ட்டு நாம் நினைத்திடக்கூடாது. என்றால் அன்று மோயிசனுடைய காலத்தில் மோயிசனுடைய சகோதரர்கள் அப்படி நினைத்தார்கள். ஏன் உம்மோடு மட்டும்தான் கடவுள் பேசுவார், எங்களோடு பேச மாட்டாரா அப்படின்னு சொன்னார்கள். அதனால் அவர்களுக்கு குஷ்டரோகம் வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல கடவுள் ஒருவரே ஒன்றுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவர்களை வைத்து வழிநடத்துவார். அவர்களோடு கடவுள் பேசுவார். அவர்களுக்கு தெரியும், அவர்களும் கடவுள் அவர்களுக்கு சொல்லுவார் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதனாலதான் நாங்கள் நம்முடைய ஆன்மீகத்திலே இப்போ ஒரு பங்கு தந்தைன்னா நாங்கள் பங்கு தந்தையை கீழ்ப்படுகிறோம். திருச்சபையிலே ஒரு திருத்தந்தை நாம் எல்லாரும் திருத்தந்தையை கீழ்ப்படுகின்றோம். அது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதுபோல ஒரு சபை குழு என்றால் சபைக்குள்ளே யாரை தெரிந்து கொள்கிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோம். குடும்பம் என்றால் குடும்பத்திலே கடவுள் மேல்நிலையில் வைத்திருப்பவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். அப்போ உன்னுடனே அப்படி என்று கடவுள் பேசுவார். பொதுவாக ஆண்டவர் பேசாமல் தனிப்பட்ட முறையிலே நோவாவோடு கடவுள் என்ன செய்கிறாராம் பாருங்கள், உன்னுடனே என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். அப்ப கடவுள் எல்லாரோடையும் உடன்படிக்கை செய்தாரா? இல்லை. கடவுள் தெரிந்தெடுத்தவரோடு தான் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். அப்ப அந்த உடன்படிக்கையை கடவுள் எவ்வாறு நிறைவேற்றுவார் என்றால் அவர் மூலமாகத்தான் நிறைவேற்ற முடியுமே தவிர கடவுள் நோவாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நோவாவினுடைய மனைவியை வைத்தோ பிள்ளைகளை வைத்தோ செய்ய முடியாது. நோவாவை வைத்து தான் செய்ய முடியும். அப்ப நோவாவோடு இறைவன் உடன்படிக்கை செய்தாராம். உடன்படிக்கை என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், அதாவது அந்த காலத்திலே ஒரு மனிதர், ஒரு அரசர் இன்னொரு அரசரோடு ஒரு உடன்படிக்கை செய்வார்கள். நாங்கள் இவற்றை கொடுக்கிறோம், நீர் இவற்றை கொடும், அல்லது நாங்கள் இவர்களோடு போராட, இந்த அரசோடு போராட போகும் பொழுது நீர் வரும், நாங்களும் வருவோம், அப்படி வந்தால் நாங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவோம், இப்படி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுவார்கள். சரியோ? அதுபோல இப்பொழுது இறைவன் மனிதரோடு ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். இந்த உடன்படிக்கையில் வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் உடன்படிக்கையை செய்கிற 2 பேருக்குமே சில பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்பை 2 பேரும் செய்ய வேண்டும். இதில் ஒருவர் தவறினால் அந்த உடன்படிக்கை உடைந்து போய்விடும். ஆனால் கடவுள் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது பார்த்துக்கொண்டால் கடவுள் மட்டும்தான் உடன்படிக்கை செய்வார். மனிதர்கள் உடன்படிக்கை செய்கிறதில்லை என்றால் மனிதர்களால் முடியாது. மனிதர்கள் தவறி போகிறார்கள். அவை கடவுளே உடன்படிக்கை செய்து அவர் செய்த உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார். ஆனால் உலகிலே நடக்கிற உடன்படிக்கை 2 பேரும் உடன்படிக்கை செய்வார்கள். இதில் ஒருவர் தவறினால் அந்த உடன்படிக்கை உடைந்து போய்விடும். ஆனால் இங்கே கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார். அதுக்கு பின்பு என்ன சொல்றாங்க, உன்னுடைய புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல். சோ இதுதான் நமக்கு எதை காட்டுகின்றார், கடவுள் எப்பொழுதுமே நம்முடைய குடும்பத்தின் மேல் ஒரு கருணை வைத்திருக்கின்றார், ஒரு பார்வை வைத்திருக்கின்றார். கட்டாயமாக நம்முடைய குடும்பத்தின் மேல் ஆண்டவருடைய பார்வை இருக்கின்றது. கடவுள் நோவாவை மீட்க திட்டமிட்ட பொழுது நோவாவினுடைய குடும்பத்தையே மீட்கிறார். ஏன் குடும்பத்தை மீட்கின்றார்? ஏனென்றால் கடவுளுடைய பார்வையிலே குடும்பம் மிக மிக முக்கியமான ஒன்று. குடும்பத்தை தவிர்த்து தனி மனிதனால் எதையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. கட்டாயமாக குடும்பம் மிக மிக முக்கியம். அவை கடவுள் நம் வழியாக நம்முடைய குடும்பத்தையே பாதுகாக்கின்றார். எங்கள் வழியாக, எங்களுடைய செபத்தின் வழியாக எங்கள் குடும்பத்தை அவர் வழி நடத்துகின்றார் என்றால் கடவுளுடைய அது பெரிய ஒரு திட்டம், அது இந்த குடும்பத்தை பாதுகாப்பது. ஆகவே இந்த இறைவார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற சில முக்கியமான விடயம், கடவுள் தெரிந்து கொள்ளுகிறவர்களோடு தனிப்பட்ட விதத்திலே செயலாற்றுகின்றார், அவர்களோடு பேசுகின்றார், உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார். எங்களோடு இறைவன் ஒரு உடன்படிக்கை செய்யும் இறைவனாக இருக்கின்றார். அதே நேரத்திலே குடும்பம் முழுவதையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஓகே, அடுத்த இறைவார்த்தை 6ஆம் தொடக்க நூல் 6:19 வாசிக்கலாம். தொடக்க நூல் 6:19. உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு 2ஆக பேழைக்குள் கொண்டு வா, அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். கேள்வி: கடவுள் நோவாவிடம் தெரிந்தெடுக்கும் உயிரினங்கள் எவ்வகையாக இருக்க வேண்டும் என கூறினார்? தசையுள்ள உயிரினங்கள். ஓகே, யா, சதையுள்ள உயிரினங்கள் 2 எடுக்கும்படி கடவுள் கூறுகிறார். ஸோ அப்போ இதில் முதல்ல எப்படி இந்த இறைவார்த்தை தொடங்குகிறது? உன்னுடன் உயிர் பிழைத்து கொள்ளுமாறு அப்படின்ட்டு ஆரம்பமாகிறது. இப்போ கடவுள் அழிவைத்தான் ஒன்றை கொண்டு வருகிறார். அப்போ அழிவை கொண்டு வரும் பொழுது இங்கு உயிர் பிழைத்து கொள்ளுமாறு அப்படின்ற இறைவார்த்தை நமக்கு எதை காட்டுகிறது என்றால், கடவுள் எதை அழிக்கிறார், எதை பாதுகாக்கிறார் என்பதை நாம் இதிலே அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அழிவை விரும்புகிறவர் அல்ல,
அவர் வந்து சீரமைப்பை விரும்புகிற கடவுள். அப்போ ஒன்றை அழிக்கப் போகிறார், ஆனால் அதே நேரத்திலே அந்த இனம் அழிந்து போயிடக்கூடாது, அதை மீண்டும் அவர் உருவாக்க வேண்டும். அதற்காக கடவுள் என்ன செய்கிறார் என்றால் ஒரு சில உயிரினங்களை பாதுகாக்கின்றார் என்றால் அதிலிருந்து திருப்பவும் ஆண்டவர் வந்து ஒரு சீரமைப்பை கொண்டு வரப் போகின்றார். சரியோ? ஆகவே இந்த இறைவாத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிற முதல் பகுதி பார்த்துக்கொண்டால் உயிர் பிழைத்துக் கொள்ளும் மாறு என்று சொல்லும் பொழுது கடவுள் பூரண அழிவை விரும்புகிறவர் அல்ல, மாறாக அவர் மாற்றத்தை விரும்புகிறார். அந்த நல்ல ஒரு மாற்றம் உருவாகிறதுக்காக ஒரு சில உயிரினங்களை கடவுள் தெரிந்து கொள்ளுகின்றார். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா சதையுள்ள எல்லா உயிரினங்களில் இருந்தும் அப்படி என்று இங்கே சொல்லப்படுகின்றது. சரியோ? எதிலிருந்து? சதையுள்ள எல்லா உயிரினங்களில் இருந்தும். அப்ப இதுக்குள்ளே யார் வருகிறார்? மனிதனும் வருகிறார். சரியோ? இப்ப கடவுள் வந்து மனிதனை மட்டும் பாதுகாக்கவில்லை, மனிதனோடு இணைத்து படைத்த மற்ற சதையுள்ள உயிரினங்களையும் கடவுள் வந்து இங்கே பாதுகாக்கின்றார். அதுக்கு பின்பு கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எப்படி கொண்டு வரும்படி சொல்லுகிறார்? வகைக்கு 2 கொண்டு வரும்படி சொல்லுகிறார். ஏன் 2 ஏனென்றால் அங்கதான் இனம் பெருக்கம் திருப்பி வரும், இல்லைன்றால் இனப்பெருக்கம் திருப்பி வராது. இப்ப கடவுள் அந்த காலத்திலேயே அந்த அழிவு கொண்டு வரும் பொழுது 2 ஆணும் பெண்ணுமாக கொண்டு வந்தான் படைப்பையே திருப்பி பறவைகள் உயிரினங்கள் திருப்பி உருவாகுது. ஆனா இன்றைக்கு இந்த உலகத்துல திருப்பி என்ன உண்டாகி கொண்டிருக்குது? ஆண் பெண் இல்லாமல் ஓரினம் உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சரியோ? இது வந்து நமக்கு எதை காட்டுகிறதால் இறைவார்த்தையிலே சொல்லப்பட்டிருப்பது போல கடைசி நாட்களிலே சோதோம் கொமராவை விட மோசமான ஒரு நிலை இந்த உலகத்திலே வரப்போகிறதா. சரியோ? அப்ப திருப்பி கடவுள் வந்து இந்த உலகத்தை அழிப்பார், திருப்பி இயேசு இந்த உலகத்துக்கு வருவார். அதுதான் இப்ப நோவாவினுடைய ஒரு அழிவு திருப்பி இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு முன்னடையாளம், அப்படித்தான் பொதுவாக சொல்லப்படும். சரியோ? அப்ப இங்கே கடவுள் அந்த வகை வகையாக ஆணும் பெண்ணுமாக பாதுகாக்கின்றார். ஆனால் இன்றைக்கு சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் திருமணம் ஆகாமல் தடுக்கிறான். ஒன்று, சரியோ? திருமணமே வேணாம். சரி, அப்படித்தான் திருமணம் என்றால் நாங்க திருமணம் ஆகாமல் ஒன்றாக இருப்போம். அதையும் தாண்டி வந்து குழந்தை பெற வேண்டாம். சரியா? குழந்தை பெற வேணாம் என்று இன்றைக்கு பொதுவாக அப்படியே நேராவே சொல்லுகிறார்கள் ஆண்கள் பெண்கள். நாங்கள் ஒன்றா இருப்போம், திருமணம் செய்தால் கூட திருமணம் செய்யலாம், ஆனா குழந்தை வேணாம், நாங்க ஒரு பூனைய நாயை வளர்ப்போம், அவ்வளவுதான். இது வந்து பொதுவா வந்து இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். சரியோ? அப்ப ஒரு பூனை நாயை நாம் வளர்க்கிறோம் வைத்துக் கொள்வோமே. இப்ப இது வந்து ஓகே, நாம் வந்து ஒரு ஹாப்பினஸுக்காக அல்லது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக என்று சொல்றது அது பரவாயில்ல. ஆனால் ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பதை விட ஒரு மிருகத்தை பேணி காப்பது சிறந்ததென்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால் அந்த மனிதருடைய அறிவு எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்கிறது என்பதுதான் நாம் இங்கே கண்டுகொள்ள வேண்டும். சரியா? தொழில்நுட்பம் பெருசாக வளர்ந்திருக்கலாம், மக்கள் எல்லாரும் நிறைய அறிவிலே இருக்கலாம், ஆனால் உண்மை அறிவு அவர்களிடத்திலே மழுங்கி போய்விட்டது. உண்மை அறிவு என்பது இறைவனிடத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கின்ற அந்த அறிவு. அப்போ ஒரு நாயை பூனை இல்லை, நாயை ரோட்டா கொண்டு போகிறோம். சரியோ? அது வாக்கிங் கொண்டு போய் அதுக்கு ஒரு பேக்கையும் கொண்டு போகிறோம். அது கக்கா இருந்தால் அதை அந்த பேக்கில் அள்ளி சரி அதை எரிஞ்சிட்டு வந்துடுறோம். சரி, ஆனால் இதே மனிதர்கள் ஒரு பிள்ளைக்கு பெற்று அதுக்கு பாலூட்டி அதுக்கு பேம்பஸ் மாற்றி அதை உருவாக்குறதுக்கு அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி என்று நினைக்கிறார்கள். அதை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அந்த நாய் வந்து நாய் என்று சொல்றது இப்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. அவ அப்படின்னு சொல்ல வேண்டி கிடக்கு. எனிவே, அப்ப அந்த ஒரு நாய் வந்து எங்களுக்கு தலையடிச்சா போய் டைனல் குணம் தருமோ? இல்லை தானே. தேத்தனி போட்டு தருமா? இல்லை. ஆனா இதையே நாங்க ஒரு பிள்ளையை வளர்த்தா அந்த பிள்ளையால எங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் உண்டு, எவ்வளவு இருக்கு. அந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவு வந்து மழுங்கி போய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இங்கே 2 எடு. அப்ப என்றால் அதனுடைய அர்த்தம் என்னென்றால் கடவுள் அந்த உயிரினம் அந்த படைப்பு அழியக்கூடாது, பெருக வேண்டும் என்று கடவுள் திட்டமிட்டார். அது பெருக வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணுமாக கட்டாயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அது கடவுளுடைய திட்டம். அதை தான் நோவாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்லி கொடுக்கின்றார். இப்ப இதிலிருந்து கூட நாம் அறிந்து கொள்ளுகிற முக்கியமான பகுதி என்ன? மனிதனை மட்டும் கடவுள் பாதுகாக்கவில்லை, மனிதனோடு இணைத்து மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்கின்றார். அந்த உயிரினங்களை பாதுகாக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக பாதுகாக்கின்றார். ஏனென்றால் அந்த அழிவு ஒரு பக்கம் அழிவு, இன்னொரு பக்கம் கடவுள்
ஒரு ஒரு புதிய படைப்பையும் உருவாக்கப் போகின்றார். கடைசி வசனம் தொடக்க நூல் 6:22. ராஜி, அதை நீங்க வாசிக்கலாம். தொடக்க நூல் 6:22. கடவுள் தமக்கு கட்டளை இட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். கேள்வி: கடவுள் கட்டளை இட்டதை நோவா என்ன செய்தார்? கடவுள் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். குட். ஓகே. அப்ப இங்க இந்த இறை வார்த்தையில பார்த்தீங்கன்றால் எப்படி இந்த இறை வார்த்தை தொடங்குகின்றால், கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே. அப்ப கடவுள் இங்கு நோவாவோடு சும்மா பேசினாரான்னு கேட்டால் இல்லை, கட்டளையிட்டு இருக்கின்றார். சரியோ? அப்ப சும்மா பேசுவது, சும்மா கதைப்பது என்பது வேறு, கட்டளையிடுவது என்பது வேறு. அதுபோல இறைவன் நம்மோடு சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கைக்குரிய சில விடயங்களையும் பேசுகின்றார். அதே நேரத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற சில கட்டளைகளையும் தந்து நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது என்பது மிக முக்கியமான ஒன்று. கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இறைவன் தான் செய்ய விரும்புவதை செய்ய முடியும். அப்ப நோவா என்ன செய்தாராம்? கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். 1 2 அல்ல, எல்லாவற்றையும் நோவா செய்தார். அதனாலதான் நோவா நமக்கு ஒரு விசுவாச தந்தையாக முன்மாதிரியாக இருக்கின்றார். என்னத்துக்கு முன்மாதிரி என்றால், ஆண்டவர் என்ன சொன்னாரோ எல்லாவற்றையும் நோவா செய்திருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய செபத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவரே, நோவா எப்படி உம்முடைய கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிந்தாரோ அதுபோல நாங்களும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியின் வல்லமே தாரும், எங்களை வழி நடத்தும் என்று நாம் கேட்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் இறைவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். இப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த இறை வார்த்தையிலிருந்து இறைவன் வெறும் சும்மா சாதாரணமாக மட்டும் பேசுகிறவர் அல்ல, கட்டளையும் நமக்கு கொடுக்கின்றார். இந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் நோவா செய்து முடித்தது போல நாமும் ஒவ்வொன்றையும் நாம் செய்ய கடவுளுடைய விருப்பத்தை கீழ்ப்படிய ஆரம்பித்தோம் என்றால் இறைவனுடைய பாதுகாப்புக்குள் நாங்கள் வந்து விடுகின்றோம். தேங்க்யூ. நாம் இப்பொழுது செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர்தாமே எங்கள் எல்லோரோடும் நோவாவை முன்மாதிரியாக வைத்து பல விடயங்களை எங்களோடு பேசியிருக்கிறீரே, அதற்காக நாங்களும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த 1 மணி நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. எங்கள் குடும்பத்திலே இந்த 1 மணி நேரத்தை நாங்கள் ஒதுக்குவதற்கு எங்கள் குடும்ப சூழ்நிலையை ஆசீர்வதித்து கொடுத்தீர். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இதற்கு எங்களோடு ஒத்துழைக்கின்றார்கள். எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்டது போல நீரும் எங்களை நோவாவை தெரிந்தெடுத்தது போல தெரிந்தெடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, உம்முடைய கிறிஸ்து என்கிற பேழையை நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கட்டவும், இதன் வழியாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் நாங்கள் பாதுகாப்புக்குள் வழி நடத்தவும், அந்த பேழைக்குள் நாங்கள் எல்லோரும் வாழவும் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே. இதோ இந்த நாளிலும் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறிந்து அந்த கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழவும், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பாதுகாக்கப்படவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பம் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வாழவும், கிறிஸ்துவின் பாதையில் நாங்கள் நடக்கவும் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்றைக்கு நோவாவுக்கு நீர் கோபார் மரத்தை எடுத்து பயன்படுத்து என்று சொன்னது போல, கீழ் பூசு என்று சொன்னது போல, கூரை அமை என்று சொன்னது போல, அறைகள் அமை என்று சொன்னது போல, கதவு அமை என்று சொன்னது போல, நீரும் எங்களுக்கு எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும் என்று இறை வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர். அந்த இறை வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் வாசித்து அதை தியானித்து அதில் சொல்லப்பட்டிருப்பது போல நாங்களும் வாழ்ந்து நீர் சொன்ன பாதையில் நாங்கள் நடக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். நோவா நீர் கட்டளையிட்ட அனைத்துக்கும் கீழ்ப்படிந்தது போல நாங்களும் மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதை சரியாக நாங்கள் கடைபிடித்து வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இறை வார்த்தைகள் எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இதை ஒருபோது நாங்கள் மறந்து போய்விடாமல் இதை எங்களுடைய ஞாபகத்திலே நீர் மீண்டும் மீண்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து இதற்குள்ளே நீர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீர், இதற்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்கு என்ன நீர் சொல்லுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் செய்வீராக. அன்பின் ஆண்டவர், இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் உம்முடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கட்டும், உங்களுடைய குடும்பம் பிரகாசிக்கட்டும், உங்களுடைய முகம் பிரகாசிக்கட்டும்.
பேழை வழியாக நோவாவின் குடும்பத்தை நீர் காத்து கொண்டது போல நீர்தாம் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும், அழிவிலிருந்து காத்து கொள்ளும். நீர்தாம் இவர்களுக்கு பற்றிய திட்டத்தை வெளிப்படுத்தி உயர்த்தியறலும். உம்முடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வதித்து குணமாக்கட்டும், மன அமைதி தரட்டும். குடும்பத்திலே ஆண்டவரை தெய்வீக அமைதியையும் ஆறுதலையும் நீர் தாரும். இவருடைய தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் இந்த நாளில் நீர் சந்தித்தரலும். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீரை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே